விட்டு அந்த சீரான மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டுல அப்படியே பதிவாகிட்டே தான் இருக்கும். அதுல கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கனமழை வரும், எங்கெல்லாம் உங்களுக்கு மிக கனமழை தீவிரமாக வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் 16 மற்றும் 17 தேதிகள், அதுக்கப்புறம் 21, 22, 23 மற்றும் 24 தேதிகள் வரைக்கும் இந்த தீவிரமான மிக கனமழை, அதி கனமழைங்கிறது கண்டிப்பா தமிழ்நாட்டுல புரட்டி போடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. இதில் அடுத்து வரும் மணி நேரங்களில் நம்ம தமிழக கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுமே சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்களுமே இந்த மழை வர வாய்ப்பு இருக்கு. அதில் வந்து சில மாவட்டங்களில் மிதமான மழையாக இருக்கும், சில மாவட்டங்களில் கனமழை, நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக கனமழை மற்றும் அதி கனமழை எச்சரிக்கையும் கண்டிப்பாக கடலோர பகுதிகளில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 7 மாவட்டங்கள் பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த 7 மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள், எந்த பகுதியில் அந்த பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத நம்ம இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த 7 மாவட்டங்கள் நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய முதல் மாவட்டம் மிக கனமழை, அதி கனமழைலாம் வரப்போகிற மாவட்டங்கள் அப்படின்னா தேனி மாவட்டங்கள் மற்றும் தென்காசி மாவட்டம். இந்த தென்காசி மாவட்டத்தில் தெற்கு பகுதிகள், தென்காசியினுடைய தெற்கு பகுதி மற்றும் திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போகிற வழிகள்லாம் கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமடையும். ஆலங்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அம்பாசமுத்திரம், நாங்குநெறி, பாளையங்கோட்டை, சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளில் கன முதல் மிக கனமழை வரும் நாட்களில் கண்டிப்பாக உண்டு. ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் எச்சரிக்கை உண்டு. அதே போல் மிக கனமழை எப்போ வந்து பதிவாகுங்கிறதே நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருக்கிறவங்க 16, 17 மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதுக்கப்புறம் 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் தென் மாவட்டத்தில் அந்த மழை பொழியினுடைய தீவிரம் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பகுதிகளில் மிச்சங் புயல்னால சரியாக மழையே கிடைக்கல. ஏன்னா நிறைய பேர் வந்து மிச்சங் புயல்னால தென் மாவட்டத்துக்கு வந்து அதிக மழை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனால் நமக்கு மிச்சங் புயல் காரணமாக சென்னையில் தான் அதிக மழை கிடைச்சதே தவிர திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம்லாம் சரியாக மழை கிடைக்கல. அதனால இந்த வாட்டி இந்த சுற்று மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழையிலிருந்து அதி கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதிகள் காயல்பட்டினம், திருச்செந்தூர், உடன்குடி, சாத்தான்குளம், நாசிரேத்து, ஸ்ரீவைகுண்டம், ஏரல் பகுதிகள், அதை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கயத்தாறு, கங்கை கொண்டான் என பல இடங்களிலும் இந்த தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதி கனமழை எச்சரிக்கை, ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மழை பொழிவுகள், அதி கனமழை வாய்ப்புகள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய இந்த 10 நாட்களும் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து நாளுக்கு நாள் அந்த மழை வாய்ப்புகள், மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே தான் இருக்கும் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில், எரணியல், கொளச்சல், அதை தொடர்ந்து பேச்சிப்பாறை, புத்தன் அணை, சிவலோகம் இது போன்ற பல பகுதிகளிலும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும். ராமநாதபுரம் மாவட்டத்திலேயும் மிக கனமழை வர வாய்ப்பு இருக்குது. இப்படியே நம்ம ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம பார்க்க தான் போகிறோம். நீங்கள் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டிங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் மழை எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு 7 மாவட்டங்கள் கண்டிப்பாக ஆபத்தில் மாட்டியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மழையிலேருந்து தப்பிக்க முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மழையிலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா எந்த டேட்டில் எந்த டைமில் மழை வருதுங்கிற தகவலை தெளிவாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாருங்கள், ராமேஸ்வரம் பகுதிகள் மண்டபத்தில் மிக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா மழை முடிந்த பிறகு இந்த பகுதியில் இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்தது, அந்த பகுதியில் இந்த அளவிற்கு வெள்ளம் பாதிப்புகள் ஏற்பட்டதுன்னு சொல்கிறத விட மழை வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறவங்க இப்போவே அலர்ட் ஆகிடுங்க. 7 மாவட்டத்திற்கு ரொம்ப ரொம்ப கடுமையான மழை காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் ஒன்று ராமநாதபுரம் மாவட்டங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தேவியாப்பட்டினம், அதை தொடர்ந்து கீழக்கரை, முதுகலத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இந்த மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக வேகமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக் பண்ணுங்கள். ஒரு 47 பேர் தான் நீங்கள் லைக் பண்ணுறீங்க. எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் எல்லா மாவட்டத்திலையும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும்.
ராமநாதபுரம் மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை. அப்போ அந்த 7 மாவட்டங்களில் முதல் மாவட்டமாக திருநெல்வேலி, 2வது மாவட்டம் தென்காசி மாவட்டங்கள், 3வது மாவட்டம் தூத்துக்குடி, 4வது மாவட்டமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிக கனமழை முதல் அதி கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கிறது. 5வது மாவட்டமாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த வேதாரண்யம் பகுதிகளில் மிக மிக கடுமையான மழை பொழிவு. வேளாங்கண்ணி, வேதாரண்யம், கோடிக்கரை, அதுக்கப்புறம் காரைக்கால் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளெலாம் அதி கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கிறது. அப்போது நமக்கு நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் மிக மிக கடுமையான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு ரெட் அலர்ட்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பல மாவட்டங்களில் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை இருந்தாலும் சிவப்பு நிற எச்சரிக்கை கண்டிப்பாக நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கொடுக்கலாம். தூத்துக்குடி மாவட்டங்கள் கண்டிப்பாக தர முடியும். ஏன்னா மழை பொழிவு அந்தளவிற்கு அதிகமாக இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சிவப்பு நிற எச்சரிக்கை கண்டிப்பாக கொடுத்துடலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் சிவப்பு நிற எச்சரிக்கை அப்படிங்கிறது உறுதியாக கொடுக்க முடியும். ஏன்னா மழை பொழிவுங்கிறது 16, 17, அப்புறம் இதோட மழை முடியலை. 19, 20, 21, 22 மற்றும் 23ஆம் தேதிகளிலும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களிலும் இந்த தீவிரமான மழை காத்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறைலாம் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை, அதாவது கன முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த கனமழைங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்க தான் போகுது. அதில் குறிப்பாக எந்தெந்த பகுதியை நம்ம பார்த்தலாம்: தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, மன்னார்குடி, கொடவாசல், நன்னிலம், திருவாரூர், மயிலாடுதுறை, கும்பகோணம் பகுதிகள், ஜெயங்கொண்டம், செந்தூரை, இது போன்ற பல இடங்கள், தாத்தையங்கர்பேட்டை, மணப்பாறை, பல பகுதிகளிலும் இந்த தீவிரமான மழை பொழிவுங்கிறது 16 மற்றும் 17 தேதிகளில் கன முதல் மிக கனமழை என்பது உறுதியாக கொட்டி தீர்க்கும். அடுத்து வரக்கூடிய 22, 23 மற்றும் 24 தேதிகளிலும் மிக தீவிரமான மழை பொழிவு இந்த பகுதிகளில் காத்து கொண்டிருக்கிறது. அதனால எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் சிவகங்கை மாவட்டங்கள் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை உண்டு. சிவகங்கை, மானாமதுரை, அதைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டங்கள் முழுவதுமாக காளையார் கோயில் உள்ளிட்ட பகுதிகள், ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி, இளையங்குடி, கமுதி உள்ளிட்ட பகுதிகள், இதுபோல் எல்லா இடங்களுக்குமே இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக தான் இருக்க போது. கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் மற்றும் சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை தொடரும். புதுக்கோட்டையில் நமக்கு அறந்தாங்கி, இலுப்பூர் போன்ற இடங்கள், அதைத் தொடர்ந்து பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அரிமளம் உள்ளிட்ட இடங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி என அனைத்து பகுதிகளுக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் பரவலாக அதிகரிக்கும் நண்பர்களே. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான தேனி மற்றும் தென்காசியிலும் மிக கடுமையான மழை பொழிவு. அதில் தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர், புளியங்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை உண்டு. தென்காசி கடலோர மாவட்டங்கள் இல்லை, அதனால் மழை வராதுன்னு நினச்சிடாதீங்க. தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டமாக இருந்தாலுமே கூட அங்கேயும் கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கிடும். கடலோர மாவட்டத்திற்கு மட்டும்தான் கனமழைங்கிறதுலாம் இல்லை, நிறைய மாவட்டத்தில் மழை வர வாய்ப்பு இருக்குது. மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்திலையும் விட்டு விட்டு பரவலாக மழை தீவிரமடையும் கனமழை உண்டு. அப்போ சொல்லக்கூடிய தேதிகளை நீங்கள் அலர்ட் ஆனாலே போதும், கண்டிப்பாக இந்த பெரும் மழையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். 7 மாவட்டங்களில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த 2 மாவட்டங்கள் நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். கடலூர் மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகள், இந்த பரங்கிப்பேட்டை, மஞ்சக்குப்பம், நெல்லிக்குப்பம் போன்ற கடல் ஒட்டிய பகுதிகள், சிதம்பரம், புவனகிரி போன்ற இடங்களுக்கெல்லாம் இந்த கடலூர் மாவட்டத்தில் கனமழை தீவிரமடையும். மற்றபடி விருத்தாச்சலம், அதைத் தொடர்ந்து பன்ருட்டி, வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம் போன்ற பகுதிகளில் நமக்கு மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. இந்த கடலூர் மாவட்டத்தில் கனமழை அப்படின்னா அந்த கடலோர பகுதிகள், கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு கனமழை தீவிரமாகும் கடலூர் மாவட்டத்தில். அதே போல் பாண்டிச்சேரியில் விட்டு விட்டு மிதமான மழை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து சொல்லியிருந்தாங்க, ப்ரோ லைட்டாக மழை வருது பாண்டிச்சேரியில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த இடங்களுக்கும் கனமழைங்கிறது ரொம்பவே தீவிரமாயிடும். பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை தீவிரமடையும். இந்த விழுப்புரம் மாவட்டங்களில் மழை பொழிவுங்கிறது திண்டிவனம், மயிலம், விக்கிரவாண்டி, மரக்காணம், கிளியனூர் போன்ற பகுதிகள், விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்களில் பரவலாக விட்டு விட்டு மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது உறுதியாக தான் இருக்க போகுது. அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை கிடைக்கும். சில சமயங்கள்
மற்றும் கடலோர பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை உறுதியாக இருக்குது நண்பர்களே. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், கொஞ்சம் பேர் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணாதவங்க வேகமாக ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக இவ்வளோ நேரம் நம்ம டைம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, மழை பொழிவு அந்த அளவுக்கு தீவிரமாக இருக்க போகுது. தமிழ்நாட்டில் 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மழை வரப்போகிறது. அதுக்காக தான் இவ்வளவு நேரம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, லைக் பண்ணாதவங்க வேகமாக பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க. சீக்கிரமாக எல்லாருக்குமே தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். இந்த சென்னை என்னங்க ஆச்சு, சென்னை பக்கம்லாம் மழை வருமானு கமெண்ட்டில் கேட்டு வராங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலேயும் கனமழை வர வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பாக சென்னையினுடைய கடலோர பகுதிகள், மெரினா கடற்கரையோர பகுதிகள், அதைத் தொடர்ந்து திருவொற்றியூர், கத்திவாக்கம், சிறுசேரி, செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி, கேளம்பாக்கம், திருப்போரூர், மகாபலிபுரம் என செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் கனமழை உண்டு. சென்னையினுடைய கடலொட்டிய பகுதிகளுக்கு கனமழையும், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர் போன்ற பகுதிகள், செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் விட்டு விட்டு மிதமான மழை வரும். அதாவது தொடர்ச்சியாக நாள் முழுவதும் கனமழை நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்கள் அப்படியே நமக்கு வந்து ஒரு சாரல் மழை, மிதமான மழை வந்துட்டு அப்புறம் மறுபடியும் நமக்கு மழை ஓய்வு கொடுக்கும். விட்டு விட்டு மழை அப்படியே வந்து கொண்டே இருக்கும். காஞ்சிபுரத்தில், திருவள்ளூர் மாவட்டத்திலும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். ஆனால் பயப்படுற அளவுக்கு பெருமழை கிடையாது, மிதமான மழை மட்டும்தான். தொடர்ந்து நம்ம எல்லா மாவட்டங்களுமே நம்ம பார்த்துருக்குறோம். தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா அந்த அருப்புக்கோட்டை பகுதிகள், அருப்புக்கோட்டை, ராஜபாளையம்லாம் கனமழை ரொம்ப கொட்டி தீர்க்க போகுது. மிக கனமழை எச்சரிக்கை. விருதுநகர் கூட நமக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி போன்ற பகுதிகளிலும் படிப்படியாக நாளுக்கு நாள் மழை தீவிரம் நாளை முதல் தென் மாவட்டங்களிலும் கொட்டி தீர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னா நம்ம வட தமிழக உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்த்தே தான் ஆகணும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து சிலர் தான் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. எல்லாருமே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த பெருமழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது தமிழ்நாட்டில். மிச்சம் புயலில் சென்னையில் எப்படி ஒரு பாதிப்புகள் இருந்துச்சோ அதே போல் வேறு சில மாவட்டங்களில் பாதிப்புகள் இருக்க போது. அதுதான் எந்தெந்த மாவட்டங்களுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் பல மணி நேரமாக. அதுக்கப்புறம் அந்த உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க, திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் இருக்கிறவங்களுக்கு பனிப்பொழிவு இருக்கும். ஆனால் இங்கேயுமே மிதமான மழை வர வாய்ப்பு இருக்குது. இப்போ திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டோன்னா கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள், அவலூர்பேட்டை, சோமஸ்பாடி, திருவண்ணாமலை பகுதிகளிலும் நல்ல ஒரு மழை பொழிவு, விட்டு விட்டு மிதமான மழை தான். பயப்படுற அளவுக்கு பெருமளவு நமக்கு அதிக மழைங்கிறதுலாம் கிடையாது. மிதமான மழை மட்டும் இருக்கும். வேலூரில் வந்து மிதமான மழை வாய்ப்பு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் மீண்டும் மழை தொடங்க வாய்ப்பு. ஆனால் நமக்கு மிக கனமழை, அதி கனமழை கிடையாது. அந்த சாரல் மழை, மிதமான மழை மட்டும் அந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சேலம், கரூர், நாமக்கல் மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ பயங்கரமாக பனி பெய்யுது ப்ரோ, காலையில் பயங்கரமான பனி பொழிவுன்னு வேற சொல்லியிருந்தாங்க. ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. ஆத்தூர், தலைவாசல், சின்ன சேலம், அதை தொடர்ந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகள்லாம் நமக்கு அந்த மிதமான மழை, லேசான மழை மட்டும் பரவலாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஈரோடு மாவட்டங்கள், திருப்பூர் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில இடங்களில் மிதமான மழை மட்டும் இருக்கும். கோபிச்செட்டிப்பாளையம், சென்னிமலை, வெள்ளக்கோயில், தாராபுரம், அரவக்குறிச்சி, கரூர் மாவட்டங்கள், அப்புறம் திருப்பூர் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு, விட்டு விட்டு மிதமான மழை கிடைக்கும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது தீவிரம் அடையும். அப்போது நம்ம ஒரு 7 மாவட்டங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக் பண்ணுங்கள். 49 பேர் லைக் பண்ணுறீங்க. அந்த ஒரு பேர் யாருன்னு தெரில. மறக்காமல் லைக் பண்ணாதவங்க ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சீக்கிரமாக நம்ம எல்லா மாவட்டத்திலையும் மழை பற்றி பார்த்துடலாம். மழை தொடங்கி இருக்குது தமிழ்நாட்டில். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த 7 மாவட்டங்கள், வெள்ளத்தில் மிதக்க போகிற 7 மாவட்டங்கள்: திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள், ராமநாதபுரம், புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதி, நாகப்பட்டினத்தினுடைய கடலோர பகுதி மற்றும் தஞ்சாவூர், திருவாரூருடைய தெற்கு பகுதிகளெல்லாம் மிக மிக கடுமையான மழை பொழிவுகள், மிக கனமழையாக பதிவாக தான் போகிறது. தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து தான் ஆகணும். தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கன்னியாகுமரியிலும் மிக கடுமையான மழை பொழிவுங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலையும் மிக மிக தீவிரமான மழை பொழிவுகளும் அதிகமாக இருக்குங்கிற தகவலை நம்ம சொல்லியிருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை போடுங்க. கண்டிப்பாக நம்ம மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில்
இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு தீவிரமடையும். அதாவது கிறிஸ்மஸ் காலகட்டங்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் 25க்கு பிறகும் நமக்கு மழை தொடரும். இந்த டிசம்பர் மாதங்கள் அடுத்து வரக்கூடிய 12 நாட்கள் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு தான் தமிழ்நாட்டில். நிச்சயமாக இந்த 2 வாரங்களும் நல்ல ஒரு தீவிர மழை தமிழ்நாட்டில் பதிவாகும்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மிக கனமழை மற்றும் அதி கனமழை வெள்ளப்பெருக்கு இன்னும் தமிழ்நாட்டில் முடியலை. இனிமே தான் நமக்கு ஆரம்பிக்க போகுது. அதில் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரெட் அலர்ட் கொடுக்கப்படுமான்னு கேட்டிருக்காங்க. ரெட் அலர்ட் தொடர்ந்து கொடுக்கப்படும் தமிழ்நாட்டிற்கு. அதில் மாற்றமே கிடையாது. திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக ரெட் அலர்ட் கொடுத்தே ஆகணும். தூத்துக்குடி மாவட்டங்களும் மிக தீவிரமான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம், தஞ்சாவூர், திருவாரூருடைய தெற்கு பகுதி, ராமநாதபுரம், அதை தொடர்ந்து தென்காசி மாவட்டங்களிலும் ரொம்ப கடுமையான மழை பொழிவு ரெட் அலர்ட் கொடுக்கப்படலாம். ஏன்னா அந்த அளவிற்கு மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்குது. சிவப்பு நிற எச்சரிக்கை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு மட்டும் கிடையாது. சிவப்பு நிற எச்சரிக்கையும் தமிழ்நாட்டில் வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இப்போ வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமடையும். விட்டு விட்டு பரவலாக தமிழ்நாட்டில் மழை பெய்து கொண்டு தான் இருக்குது. இப்போவே நம்ம பாருங்கள், காஞ்சிபுரத்தில் பகல் நேரங்களுக்கு அப்புறம் பரவலாக மழை வந்திருக்கு. குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர், செம்பரம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பகல் நேரங்களுக்கு அப்புறம் நமக்கு மழை வந்ததை பார்த்தோம். அதெல்லாம் ஒரு மிதமான மழை தான். இன்னும் மழை தீவிரமடையும். காஞ்சிபுரத்தில் இன்னும் மேலும் மழை தீவிரமடையும். விட்டு விட்டு கனமழைங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் நண்பர்களே. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழையினுடைய தீவிரங்கள் மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தகவலையும் நம்ம மிக தெளிவாக உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்.